எனது பெயர் சுதர்ஷினி ஜான். நான் அன்னையர் முன்னணி சார்பாக உங்கள் முன்னிலையில் வருகின்றேன். நாங்கள் அன்னையர்களாக ஒன்று கூடி வருவது ஏனென்றால் 2500 ஆண்டுகள் காலமாக இலங்கையில் பேணி வரும் மரபுகள், வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்த அனைத்து கலாச்சாரங்களையும் கட்டி எழுப்புவதுடன் எமது எதிர்கால செல்வங்களான குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பதுடன் தாய், தந்தை, குழந்தைகள் என்னும் குடும்ப அமைப்பை பாதுகாத்து நாங்கள் எப்படி முன் செல்வது என்பதை அன்னையர்களாக கட்டி காப்பது தான் எங்களது கடமை. தற்பொழுது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், கல்வி சீர்திருத்த திட்டம் ஒன்று இந்த அரசியல் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் அநேகமாக கடந்த அரசியல் கட்சிகளும் இவற்றை கொண்டு வர எத்தனித்த போதிலும் அது நடைபெறாத பட்சத்தில் தற்போதைய அரசாங்கம் அவசரமாக 1ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது 5 வயதிலிருந்து 18 வயது மட்டுமான குழந்தைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்த திட்டத்துக்குள் கம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அல்லது முழுமையான பாலியல் கல்வி எனும் ஒரு புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வர எத்தனிக்கின்றார்கள். இதில் உள்ள பிழையான கருத்துக்களை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். அதில் அநேகமாக LGBTQ சம்பந்தமான பலவிதமான முக்கியமானவற்றை அதில் உள்ளுக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஸ்ரீலங்கா என்னும் அழகான மரபு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, மதம் சார்ந்த இந்த நாட்டில் இப்படியான கல்வி அமைப்பு நமக்கு தேவையற்றது. நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் இந்த நாட்டில் ஒரு கல்வி சீர்திருத்தம் வர வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அன்னையர்களாக நாம் அறிவோம் குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், எவ்வளவு பெரிய பாடப்பொதியை சுமந்து கொண்டு பாடசாலைகளுக்கு போகின்றார்கள் என்று. அப்படி இருக்க புதிதாக வரவிருக்க கல்வி திட்டம் சீனாவில் அல்லது ஜப்பானில் போன்று சிறு பிள்ளைகளுக்கு எப்படி தங்கள் கைகளால் ஒரு சிறிய வேலையை செய்வது, எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது பாடசாலை அல்லது வீட்டை, அப்படியான பல வகையான நல்ல பாடத்திட்டங்களை கொண்டு வராமல் இப்படி செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனை சிறு வயதிலேயே அவர்களுக்கு உணர்த்தினால் ஒரு பொதுநிலை வாய்ந்த ஒரு கல்வியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு கட்டத்திற்கு வருகின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த சிறிய நாட்டில் என்ன செய்வதென்றாலும் பெற்றோருக்கு மற்றும் மத தலைவர்களுக்கு இந்த புதிய கல்வி திட்டத்தை காட்டி அதில் உள்ளது நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுத்து அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு இப்படி ஒரு கல்வி திட்டத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் ஒரு மூடிய கதவுக்கு பின் இப்படியான ஒரு கல்வி திட்டத்தை சீரமைத்து அதை பைலட் ப்ராஜெக்ட் கூட செய்யாமல் நேரடியாக குழந்தைகளுக்கு இதை முன்னுக்கு கொண்டு வருவது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அத்துடன் இப்பொழுது 6ஆம் வகுப்பில் மட்டும் அந்த ஒரு ஆங்கில கல்வியை மட்டும் அவர்கள் பின்தள்ளி வைத்துவிட்டு மற்ற எல்லா ஆண்டுகளுக்கும் இதை அறிமுகப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். இதில் நாங்கள் அறியாத எத்தனையோ பிழையான LGBTQ சார்ந்த கல்வி அமைப்பு அவற்றில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை முன்னெடுக்க கூடாது என்பது. ஆகவே இந்த எமது நாட்டில் மற்றது பின்லாந்து, ஆஸ்திரேலியா மற்ற நாடுகளில் இந்த டிஜிட்டலைசேஷனில் இருந்து அவர்கள் திரும்பவும் பாடத்திட்டத்துக்கு, அதாவது பிரிண்டட் புக்ஸுக்கு அவர்கள் மீண்டும் செல்லும் பொழுது எம்மை போன்ற ஒரு சிறிய நாட்டில் டிஜிட்டலைசேஷனை முன்னுக்கு கொண்டு வருவது எங்களது குடும்பங்களுக்கு மிகவும் ஒரு சுமையை தரக்கூடியதாக இருக்க போகின்றது. ஆகவே நாங்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த நாட்டு கலாச்சாரம், மரபுகள் மற்றும் மதங்களை எல்லாம் சார்ந்ததாக ஒரு சரியான கல்வி சீர்திருத்தத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டி நாங்கள் எங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.